வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். தெரியுது கொஞ்சம் டஃப்பாக தான் போகுது இல்லையா? ஏதோ டைம் லூப்பில் ஸ்டக்கான மாதிரி லைஃப் ஓடுது. 1 வீக் நல்லா போனால் நெக்ஸ்ட் வீக் ஏதாவது குறுக்க வந்துடுது. ஹெல்த் இஷ்யூ, ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ், ஃபேமிலி ரிலேட்டட் ஏதாவது வேலைகள், அப்படியும் இல்லையா எதுவும் யோசிச்சே பார்க்காத அளவுக்குனா ட்விஸ்ட்லாம் கூட வரும். நம்மளை சோதிக்கிறதுக்குன்னே ஏதாவது வரும். கன்சிஸ்டண்ட்டாக ஏதாவது செய்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறோம். பட் நம்ம பிளானில் பெரிய பாறாங்களை போட்ட மாதிரி ஏதாவது சம்பவம் ஆகிடுது. அப்படி தானே? புரியுது. பட் ட்ரஸ்ட் மீ, இவ்வளோ வாங்கி கட்டிட்டாலும் ஸ்டில் நாம் ஃபிக்ஸ் பண்ண கோலை நம்மளால் ரீச் பண்ண முடியும். 1 ஸ்டெப் அட் அ டைம். பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியமே இல்லை, ஜஸ்ட் ரியலிஸ்டிக்காக இருந்தாலே போதும். வெல்கம் டு அவர் டீனி டைனி ட்ரெயில்ஸ் சேனல். இந்த மாதிரி டெய்லி மோட்டிவேஷன், லைஃப் ஸ்டைல் ஹேக்ஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம லைஃப் ஸ்டைலை மொத்தமாக சேஞ்ச் பண்ணுற 10 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸை தான் பார்க்க போகிறோம். 10 ஸ்டெப்ஸ் ஆஃப் பில்டிங் த ஃபவுண்டேஷன் ஃபார் க்ரோத். ஸோ பார்க்கலாமா? ஸோ க்ரோ ஆகணும்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கான ஹேபிட்ஸ், பிளான்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒன்று அக்செப்ட் பண்ணிப்போம். நம்ம சடனாக ஒரு அல்ட்ரா டிசிப்ளின்டான பர்சனாக ஓவர் நைட்டில்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது. உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக பிளான்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதுல கஷ்டப்படுறீங்களா? யூ ஆர் நாட் அலோன் நட்புகளே. எனக்குமே பர்ஃபெக்டான டிசிப்ளின்லாம் இல்லை, அண்ட் தட்ஸ் ஓகே. நம்ம இதில் ஒன்றா இருக்கோம், ஒன்றா வெளியே வர ட்ரை பண்ண போகிறோம். இப்போதைக்கு நம்ம கோல் ஒரு ப்ரொடக்டிவிட்டி ரோபோட் மாதிரி, ஒரு சுவிட்ச் போட்ட உடனே வேலை செய்கிற மிஷின் மாதிரி மாறணும்னு அவசியம் இல்லை. எதுக்கு? நம்ம க்ரோத்துக்கு ஒரு சாலிடான பேஸை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ தட் நம்ம பிளான்ஸ் அண்ட் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ண அண்ட் நம்ம லைஃப்பை இப்போ இருக்கிறத விட ஈஸியாக்க போகிறோம். அவ்வளோதான். நமக்கான மொதல் ஸ்டெப் மாஸ்டரிங் டிசிப்ளின். அதானே? வராத டிசிப்ளினை வாவானா என்ன செய்கிறது? வழக்கம் போல் அதிகாலை 5 மணிக்கெல்லாம் துயிலிருந்து பச்சை தண்ணியில் ஸ்நானம் பண்ணிவிட்டு உடற்பயிற்சியெல்லாம் முடித்துட்டு புத்தகங்கள் பயின்று இந்த வருடம் முழுவதும் என்ன செய்வதென்று என் விரல் நுனியில் வச்சுக்கணும். அப்படியெல்லாம் ஆசை தான். பட் ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வருதோ அதை பண்ணுவோம். உண்மையாக சொல்லணுன்னா, டிசிப்ளினாக இருக்கிறதுனா பர்ஃபெக்டாக பிளான் பண்ணதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுன்னு இல்லை. ஜஸ்ட் நமக்கு செய்யணும்னு ஆசைப்படுற வேலைகளை செய்யணும்னு தோணலைனாலும் நம்ம மைண்டை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அதை செஞ்சு முடிக்கிறது தான். ஸ்டார்ட் ஸ்மால். சின்ன சின்ன விஷயங்களை ஸ்டெப் பை ஸ்டெப் செஞ்சு முடிப்போம். தட்ஸ் எனஃப் டிசிப்ளின் ஃபார் நவ். சம் டேஸ் நம்மளால் செய்ய முடியாமல் போகலாம். தட்ஸ் ஓகே. அதுக்காக விட்டுறாமல் ஜஸ்ட் நெக்ஸ்ட் டே அதை செய்ய கண்டினியூ பண்ணிட்டாலே போதும். மறுக்கா சொல்கிறேன், இது பர்ஃபெக்டாக ஒரு வேலையை செய்கிறத பற்றி இல்லை. ஜஸ்ட் உங்கள் நல்லதுக்காக, உங்களுக்காக, நீங்கள் உங்களுக்கே பிடிக்கலனாலும் ஜஸ்ட் ஒரு சின்ன வேலையை செஞ்சு முடிக்கிறது தான். நம்ம குட்டி குட்டி ஹேபிட்ஸ் பில்ட் பண்ணி நம்ம வேர்ஸ்ட் டேஸில் கூட அந்த ஹேபிட்ஸை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம டிசிப்ளினை மாஸ்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பர்ஃபெக்டாக பண்ணணும்னு இல்லை, இம்பர்ஃபெக்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் பண்ணாலே போதும். ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பட் என் லைஃப்பில் பெரிய கேம் சேஞ்சராக இருந்தது டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் தான். நம்ம செகண்ட் ஸ்டெப். நம்ம எல்லாருக்கும் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுற ஹேபிட் தான் பெரிய ட்ராபேக்கே. ப்ரொக்ராஸ்டினேஷன்னா என்னென்னு கேட்குறவங்களுக்கு சிம்பிளாக, இன்றைக்கி செய்ய முடியும் ஆனால் நாளைக்கு பண்ணிக்கலான்னு தள்ளி போகிறது தான். நான் நினச்சேன் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணாமல் இருக்க பெரிய பெரிய மேஜிக் ஃபார்முலாஸ், பர்ஃபெக்ட் டைம் டேபிள்ஸ்லாம் வேணும்னு. பட் நமக்கு பர்ஃபெக்ட் ஃபார்முலாஸ்லாம் வேணாம். ஜஸ்ட் நம்மக்கிட்ட இருக்க டைமை இன்டென்ஷனலாக, அதாவது ஒரு நோக்கத்தோட, ஒரு தேவையோடு யூஸ் பண்ணணும். எப்படி நம்ம காசு பணத்தை தேவைக்கு மட்டுமே யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி நம்மக்கிட்ட மிச்சம் இருக்க எல்லா டைமுக்கும் ஒரு தேவையை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நம்மக்கிட்ட இருக்க குட்டி குட்டி நேர துளிகளை கரெக்டாக யூஸ் பண்ணால் கூட அது நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸ் கொண்டு வரும். டைம் மேனேஜ்மெண்ட் அது இன்னும் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கணும் கண்டிப்பாக. பட் இப்போதைக்கு டைம் மேனேஜ்மெண்ட் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டைம் மேனேஜ் பண்ணணுன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எங்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வராங்க நம்ம தேர்ட் ஸ்டெப், பிரேக்கிங் பேட் ஹேபிட்ஸ் அண்ட் யூஸ்லெஸ் ஹேபிட்ஸ். இன்ஸ்டா ஃபீட் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறது, பசிக்கவே இல்லைனாலும் சும்மா நொறுக்கு தீனி சாப்பிட்டே இருக்கிறது,
தூங்குகிற டைமில் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி லேட் நைட்டில் முழிச்சிட்டு இருக்குது அண்ட் நிறையா. நீங்கள் ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிக்கணும். பேட் ஹேபிட் பிரேக் பண்ணுறது ஒரு பேட் ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரேக் பண்ணுற மாதிரி. ரொம்ப கஷ்டம், பட் ஒன்ஸ் ப்ரோக்கன் யூ வில் ஃபீல் அ லாட் பெட்டர். உங்களுக்கே தெரியாது உங்களை அந்த பேட் ஹேபிட் ஆர் ஃப்ரெண்ட் எவ்வளோ பின்னாடி தள்ளி விட்டுருக்காங்க உங்கள் லைஃப்லன்னு. ஒன்றே சொல்லாதீங்க, நண்பனில் ஏதுமா நல்ல நண்பன் கெட்ட நண்பன் டயலாக்லாம் அதெல்லாம் இருக்காங்க. அது ஒரு பேட் ஃப்ரெண்ட்ஷிப். உங்கள் லைஃப்பில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் தெரியும் எவ்வளோ வலிக்கும்னு. பேட் ஹேபிட்ஸை ஃபைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான், பட் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ஹேபிட்க்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு பெட்டரான ஆர் ஆல்டர்னேட்டிவ் ஹேபிட்டை ரீப்ளேஸ் பண்ணாலே போதும். விச் எவர் ஒர்க்ஸ் ஃபார் யூ. அங்கே தான் ஹேபிட் ஸ்டாக்கிங் நமக்கு யூஸ் ஆகுது. நம்ம 4th ஸ்டெப் ஹேபிட் ஸ்டாக்கிங். அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்க ஒரு ஹேபிட் கூட அலைன் ஆகிற மாதிரி ஆர் மேட்ச் ஆகிற மாதிரி அனதர் ஹேபிட்டை ஆட் ஆர் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறது. சிம்பிள். யோசிச்சு பாருங்கள், நம்ம புதுசாக எதையும் ஸ்டார்ட் பண்ணி கஷ்டப்பட போகிறதில்ல. ஆல்ரெடி ஏதோ ஹேபிட் இருக்கும் நமக்கு, அதுக்கு மேலே நம்ம புது ஹேபிட்டை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆனால் அந்த ஹேபிட் நம்ம லைஃப்பை ராங் டர்னில் இருந்து ரைட் பாத்துக்கு நம்மளை மாற்றி விட போகுது. மேபி உங்களுக்கு மார்னிங் காஃபி ஹேபிட் இருக்கும். நீங்கள் ஒரு கப் ஆஃப் காஃபி எடுத்துகிட்டு இன்ஸ்டா ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுவீங்க. 5 minutes காஃபி டைம் 1 hour ஸ்க்ரோலிங் டைமாக மாறிடுது. அதனால் என்ன யூஸ்? நோ யூஸ். ஆக்சுவலி டைம் வேஸ்ட் ஆனது தான் மிச்சம். இன்ஸ்டாவை ரீப்ளேஸ் பண்ணி புக் ஆர் நியூஸ் பேப்பர் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ காஃபி குடிக்கிறதுக்குள்ளே சம் பேஜஸ் கம்ப்ளீட் ஆகும். புக் ஆர் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ண மாதிரியும் ஆச்சு, இன்ஸ்டாவை அவாய்ட் பண்ண மாதிரியும் ஆச்சு. ஆல்சோ புக் ஆர் நியூஸ் பேப்பர்னால் படிக்கும்போது 1 hourக்குனா மைண்ட்லெஸ்ஸாக ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்க மாட்டீங்க. 15 minutes or 30 minutesல you will feel the rush to change to some other work. Now you have the control of your time and your senses. And உங்களுக்கு எல்லா டைமும் பர்ஃபெக்டாக இதை ஃபாலோ பண்ண முடியலனாலும் இட்ஸ் டோட்டலி ஃபைன். ஜஸ்ட் கீப் டூயிங் தட் எவ்ரி டே. யுவர் பேர் மினிமம். இட் கெட்ஸ் பெட்டர் வித் டைம். ஓகே, ஸோ தட்ஸ் கால் கன்சிஸ்டன்சி. நம்ம 5th ஸ்டெப் ரிப்பீட்டிங் அ பேட்டர்ன். புரியுது. சம்டேஸ் உங்களுக்கு இதெல்லாம் தூக்கி போட்டு லைஃப்பை என்ஜாய் பண்ணணும்னு தோணும். அண்ட் இட்ஸ் ஓகே டு டேக் பிரேக் சம்டைம்ஸ், பட் ஜஸ்ட் கீப் ஆன் என்ஜாயிங் ஆல் த டைம். ஜாலியாகவே இருந்தால் அப்புறம் ஜாலியாக இருக்கிறதே மறந்து போயிடும். நம்ம லைஃப்பில் என்ன செய்ய முடியும் அப்புறம்? ஜஸ்ட் பிகாஸ் யூ ஃபெயில் டு கீப் அப் ஃபார் 1 day அந்த டாஸ்க்கை இன்கம்ப்ளீட்டாக விட்டுறாதீங்க. பாஸ் அண்ட் ரெஸ்யூம் ஃபார் த நெக்ஸ்ட் டே. ஒரு ட்ரிப் போகணுன்னு டிசைட் பண்ணுறீங்க. ட்ரிப்பில் போயிட்டு இருக்கும்போது பைக் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா என்ன ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுவீங்களா? ஆர் கொஞ்சம் தூரம் பைக்கை தள்ளிட்டு போயிட்டு பஞ்சரை போட்டுட்டு ட்ராவலை கண்டினியூ பண்ணுவீங்களா? தட்ஸ் த சாய்ஸ் யூ ஆர் மேக்கிங் ஃபார் யுவர் லைஃப். கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுனா 1 day கூட மிஸ் பண்ணாமல் ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு இல்லை. 1 or 2 days மிஸ் ஆனாலும் அகெயின் பவுன்ஸ் பேக் பண்ணி அகெயின் ட்ராக்கில் வந்து அந்த ரேஸை கம்ப்ளீட் பண்ணுறது. அவ்வளோதாங்க நமக்கு தேவைப்படுற கன்சிஸ்டன்சி. க்ரோத்க்கான ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ண போகிறோன்னா அதுக்குன்னு கொஞ்சம் சிஸ்டம்ஸ் க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்குது. டு மேக் ஆர் சக்ஸஸ் ப்ராசஸ் ஈஸியர். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேணாம். நான் சொல்கிறது சிம்பிள் ஒர்க் ஃப்ளோஸ். ஸோ தட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறதுக்கான நம்ம மென்டல் ப்ரெஷர் அண்ட் எனர்ஜியை ரெடியூஸ் பண்ணிட்டு அதை நம்ம கோலுக்கான வேறு ஏதாவது டாஸ்க்லாம் அந்த டைமை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், நாளைக்கு என்ன குக் பண்ணுறதுன்னு பிஃபோர் டேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டா, அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் ப்ரீவியஸ் டே ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டா, நெக்ஸ்ட் டே 1 hourக்கான ஒர்க் 15 minutesனு முடிஞ்சிடும். ஸோ அந்த 45 minutesல நமக்கு யூஸ்ஃபுல்லான வேறு ஏதாவது டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஆர் மார்னிங் ஒரு சிம்பிளான 5 habits உள்ள ஒரு சிம்பிள் ரொட்டீன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள், get up at 8, meditate for 10 minutes from bed, stretch for 10 minutes, take bath and make a small prayer. இப்போ டெய்லி மார்னிங் நம்ம இந்த 5 tasks கம்ப்ளீட் பண்ணுறோம். ஈவன் ஆன் டஃப் டேஸ் அந்த 5 tasks கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கண்டினியூ ஃபார் 30 days straight. 1 or 2 days மிஸ் பண்ணால் பரவாயில்ல, டோன்ட் வரி. பட் see, at the end of the 30 days you have a simple morning routine that has made you mentally, physically and spiritually a better person. அந்த 5 tasks தான் நான் சொல்கிற சிம்பிள் சிஸ்டம்.
யூ ஹாவ் மேட் தட் ஒர்க்ஸ் ஃபார் யுவர் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ். நான் சொன்னதே எக்ஸாம்பிள் தான். யோர் லைஃப் யோர் சாய்ஸஸ். ரிமெம்பர், லைஃப் டஃப் ஆகும்போது உங்கள் லைஃப்பை கொஞ்சம் ஈஸியாக்க தான் நம்ம இந்த சிஸ்டம்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். சிம்பிளாக ஒரு டு டூ லிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். பட் we have to overcome our laziness, சோம்பேறித்தனம், our sound step. நம்ம அவ்வளோ சோம்பேறி இல்லை தான், பட் கொஞ்சம் சோம்பேறி தான்ல, கஷ்டம்தான். பட் ரியாலிட்டி நம்ம ஸ்டார்ட் பண்ண அப்புறம் தான் நமக்கான மோட்டிவேஷனே வரும். நம்ம ஸ்டார்ட் பண்ணலைன்னா எந்த மோட்டிவேஷனுமே வேஸ்ட் தான். பட் நம்ம அந்த ஒரு ஸ்டார்ட்டே பண்ணுறதுக்கான தடையாக இருக்கிறது தான் இந்த லேசினஸ். இட் மே பி பாசிட்டிவ் சம்டைம்ஸ், பட் மோஸ்ட் டைம் நமக்கு அது ஒரு நெகட்டிவ் ட்ரீட்டாக தான் இருக்குது. சம்டைம்ஸ் ரொம்ப கஷ்டமான ஸ்டெப் அந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறது தான். ஒன்ஸ் அந்த ஸ்டெப்பை எடுத்து வச்சிட்டோன்னா we will have a flow to move forward. நம்ம வீட்டு சோஃபா வா 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 பக்கத்தில் உட்காரு அப்படின்னு கூப்பிடும். ஆர் பெட் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் தான் என்ன அப்படின்னு காலங்காலத்தில் தாளாட்டு பாடும். பட் ஜஸ்ட் நினச்சி பாருங்கள், உங்கள் கோல் ரீச் பண்ண அப்புறம் உங்களால் என்னென்னா செய்ய முடியும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் ட்ரீம்ஸில் உண்மையாக நடக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். தடாய் அதை உடாய் புது சரி திறம் படாய் அப்படின்னு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு நீங்கள் ஜஸ்ட் மூவ் ஃபார்வர்ட் ஆகி போயிட்டே இருங்க. நெக்ஸ்ட் நம்ம 8th ஸ்டெப் வெரி இம்பார்ட்டன்ட், த பவர் ஆஃப் ஸ்மால் வின்ஸ். இந்த மாதிரி சின்ன சின்ன வெற்றிகளை செலிப்ரேட் பண்ணுங்கள். அதுக்குன்னு போயிட்டு பார்ட்டி பண்ண சொல்லலை, ஜஸ்ட் ஃபார் யுவர் செல்ஃப். 8க்கு கரெக்டாக எழுந்துட்டிங்களா, ரன் டு த மிரர் அண்ட் சே டே எழுட்டடா சூப்பரே. உங்கள் ஈச் ஆக்ஷன்ஸ் கவுண்ட். எவ்ரி டே யூ அச்சீவ் யுவர் மைனர் டைனி கோல்ஸ், கிவ் அ ஸ்மைல் டு யுவர் செல்ஃப் அண்ட் சே யூ மேட் இட். செல்ல குட்டிடினி. உங்கள் டு டூ லிஸ்ட்டில் எல்லாமே கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ வாட், அவுட் ஆஃப் 10 ஒரு 5 டாஸ்க் முடிச்சிருப்பீங்கள, தட்ஸ் ஃபார் குட். செலிப்ரேட் தட். இந்த குட்டி குட்டி மொமெண்ட்ஸ் வில் மேக் யுவர் டே, வில் கிவ் யூ ஸ்மால் ஹாப்பினஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ். அச்சோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமேனு ஃபீல் பண்ணுறதை விட இந்த குட்டி குட்டி அச்சீவ்மெண்ட்ஸ் உங்களுக்கு நிறைய ஹாப்பினஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். அண்ட் கொஞ்சம் டைம் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்குறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதான் நம்ம 9th ஸ்டெப். மேபி எண்ட் ஆஃப் தட் வீக் ஆர் மந்த் ஆர் இயர் என்னென்ன கோல்ஸ் அண்ட் டாஸ்க் பண்ணணும்னு நினச்சிங்க, எதை கம்ப்ளீட் பண்ணிங்க, உங்கள் ஃபைனல் கோலுக்கு அது மேட்ச் ஆகுதா, ஒர்க் அவுட் ஆச்சா, ஒர்க் அவுட் ஆகலையா. திஸ் இஸ் அ லேர்னிங் ஃபார் யூ. இட்ஸ் நாட் லைக் உங்களால் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணுறதுக்கு இல்லை, இது உங்களுக்கே தெரிஞ்சுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் என்ன பிளான்ஸ்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆகும் ஆகாதா, உங்கள் டு டூ லிஸ்ட்டில் கரெக்ஷன் பண்ணிக்கிறது, உங்கள் சிஸ்டம்ஸில் இருக்க மிஸ்டேக்ஸ் கரெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் மூவ் will be 10 times better than your last time. உங்கள் கடந்து வந்த பாதைகளை பார்க்காம நீங்கள் ரேஸில் முன்னாடி ஓடிட்டே இருந்தால் உங்களுக்கு எங்கெல்லாம் டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்க முடியாதுல்ல. அதேமாதிரி தான், சிம்பிள். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், லிவிங் வித் இன்டென்ஷனாலிட்டி. 10th ஸ்டெப். அதாங்க உங்கள் வாழ்க்கையோட நோக்கம். எதை நோக்கி உங்கள் வாழ்க்கை பயணம் பண்ணுதுன்னே தெரியாமல் இருக்கக்கூடாது இல்லையா. பெரிய வார்த்தையாக இருக்குல்ல, பட் சிம்பிளாக பார்ப்போம். நம்ம லாங் டேர்ம் கோல்னு ஒன்று வச்சுருப்போம். ஆல்சோ நம்ம ஹேபிட்ஸ் அண்ட் ரொட்டீன்ஸ் இருக்கும். நம்ம கோல்ஸ் கூட நம்ம ஹேபிட்ஸ் அலைன் ஆகணும், அதாவது மேட்ச் ஆகணும். எக்ஸாம்பிள், உங்கள் கோல் ஐ வாண்ட் டு பி ஹெல்தியர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்கள் ஹேபிட்ஸ் மார்னிங் ஒரு 10க்கு எழுந்து 1 hour பெட்லேயே ரீல்ஸ் ஆர் ஷார்ட்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நல்லா லஞ்சு மூச்சு முட்டை சாப்பிட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டில் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு நைட் கொஞ்ச நேரம்னு சொல்லிட்டு வீடியோ கேம்ஸ் விளையாடிட்டு சரி நைட் போய் தூங்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு அகெயின் தூக்கம் வரலேன்னு ரீல்ஸ் ஆர் ஷார்ட்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு டைமை பார்த்தா 3 ஆகும். இப்போது உங்கள் கோல்ஸும் ஹேபிட்ஸும் அலைன் ஆகுதா? இல்லை. பட் லிட்டில் சேஞ்சஸ். மார்னிங் ஒரு 7க்கு எழுந்து மொபைலை தூரமாக வச்சுட்டு நல்லா ஸ்வெட் ஆகுற மாதிரி ஒர்க் அவுட்டை போட்டு ஹெல்த்தியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வேலைக்கு தண்ணி குடித்து நம்ம டு டூ லிஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணி நல்லா வெஜ்ஜீஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் லோடடான லன்ச் சாப்பிட்டு ஸ்நாக்ஸ்க்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நைட்டுக்கு லைட்டான ஒரு டின்னரை சாப்பிட்டு 10க்குள்ளே தூங்கி உங்கள் டே எண்ட் பண்ணுறீங்க வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் ஹெல்த்தி ஆகணும் அப்படின்ற உங்கள் கோல் அது கூட உங்கள் ஹேபிட்ஸ் அலைன் ஆகுது பார்த்தீங்களா?
அவ்வளோதான் லிவிங் வித் இன்டென்ஷன்ஸ். உங்கள் ஹேபிட்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் உங்கள் லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு மேட்ச் ஆகணும். தட்ஸ் இட். ஸோ கீப் இன் மைண்ட், நம்ம க்ரோத்க்கான ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணுறது பர்ஃபெக்ஷன் பற்றினது இல்லை. நம்ம லைஃப்பை ஈஸியாக்குறதுக்கு குட்டி குட்டி சிஸ்டம்ஸ் அண்ட் ஹேபிட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நமக்கு செய்யணுன்னு தோணலைனாலும் செஞ்சு முடிக்க ட்ரை பண்ணுவோம். குட்டி குட்டி வெற்றிகளை கொண்டாடுவோம். நினச்சதை பண்ண முடியலன்னா தோண்டு போக வேணாம், அகெயின் ட்ரை பண்ணிக்கலாம். டோன்ட் வரி. கன்சிஸ்டன்சியாக இருக்கணும்னா எல்லாமே சரியாக செய்யணுன்னு இல்லை, பர்ஃபெக்டாக இல்லைனாலும் முடிஞ்சதை பண்ணுவோம். நம்ம டஃப் டேஸில் கூட நம்ம பெஸ்ட்டை கொடுப்போம். நாம் ஒன்றா இந்த ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணலாம். பர்ஃபெக்டாக இருக்க வேணாம், உண்மையாக இருப்போம். முடிஞ்சதை பண்ணுவோம், முடிஞ்ச வரை பண்ணுவோம். நம்ம லைஃப்பில் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் நம்ம பண்ணுறோம். நம்மளால் முடியும், முடிக்கணும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஸ்டே ஹாப்பி. லவ் யூ ஆல். முடிஞ்சால் ஒரு சப்ஸ்கிரைப், பிடிச்சா ஒரு லைக். திஸ் இஸ் யுவர் ஏவா சைனிங் ஆஃப் ஃபார் த டே. Thanks again guys. Take care. See you again. Bye.